ஹாய்ப்பா, குட் ஈவினிங். மைதா மாவில் நம்ம சோமாஸ் பண்ண போகிறேன். இதில் 2 கப்பு போட்டிருக்கேன். மைதா மாவு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கலாம். ரவை கொஞ்சம் போட்டுக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் நாகா ரவை வாங்கியிருக்கேன், அது வறுத்த ரவை தான். அது சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஆவின் நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். பாருங்கள், நல்லா இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன். ரவை போட்டிருக்கோம், கொஞ்சம் நேரம் ஊறணும். ஸோ 1/2 hour எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். பூர்ணத்துக்கு 1.5 தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் மூட்டில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வானலில் நம்ம கசகசா வறுத்துக்கலாம். இதோடவே பொட்டுக்கடலை ஒரு 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். பூர்ணத்துக்கு பாருங்கள், பொட்டுக்கடலை கசகசா ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த தேங்காவை பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துட்டோம் மிக்சியில். இது கொஞ்சம் ஈரப்பசை போக நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இப்போ அது ரெண்டையும் மிக்சியில் போட்டுடலாம். இந்த பொட்டுக்கடலை கசகசாவோட ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இதுலேயே கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை, கசகசா, ஏலக்காய், சர்க்கரை இது எல்லாத்தையும் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காயில் கொட்டிக்கலாம். பூர்ணம் ரெடிங்க. இப்போ மாவிட்டு சோமாஸ் இடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோமாஸ் ரெடி பாருங்கள். இதில் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.